மகனே, மகளே, நீ இன்று என்னிடம் கேட்க விரும்பிய ஒரு கேள்வி இருக்கிறது. அதை நீ எல்லோரிடமும் சொல்லவில்லை. ஆனால் உன் மனதிற்குள் என்னிடம் பல முறை கேட்டாய். அப்பா, நான் சொல்வதை கேட்கிறீங்களா? இன்று அந்த ஒரு கேள்விக்காகத்தான் நான் உன்னிடம் பேசுகிறேன். ஆம், நான் கேட்டேன். நீ உதடுகளால் சொன்ன ஜெபத்தையும் கேட்டேன். உன் கண்ணீரால் சொன்ன ஜெபத்தையும் கேட்டேன். வார்த்தைகள் இல்லாமல் உன் இதயம் எழுப்பிய அழுகையையும் கேட்டேன். நீ என்னை அழைத்த ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடமிருந்து தூரமாக இருந்ததில்லை. நீ என்னை உணரவில்லை என்பதற்காக நான் உன்னை விட்டு போகவில்லை. நீ பதிலை பார்க்கவில்லை என்பதற்காக நான் அமைதியாக உட்கார்ந்திருக்கவும் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ பார்க்க முடியாத இடத்துல நான் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது நான் சொல்லப்போகும் வார்த்தையை கவனமாக கேள். இந்த வார்த்தை எல்லோருக்குமானது அல்ல. பல நாட்களாக ஒரே ஜெபத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும் அந்த ஒருவருக்காகத்தான். அது நீதான் என்றால் இனி வரும் ஒவ்வொரு வார்த்தையையும் உன் இதயத்தோடு கேள். மகனே, நீ என்னிடம் ஒரு கதவை திறக்கச் சொன்னாய், ஒரு பிரச்சனையை மாற்றச் சொன்னாய், ஒரு அதிசயத்தை செய்ய சொன்னாய். அந்த ஜெபம் என் சந்நிதியை அடையவில்லை என்று நினைக்கிறாயா? அது நான் கேட்காத அளவுக்கு மெதுவாக இருந்தது என்று நினைக்கிறாயா? இல்லை, நீ ஜெபிக்கத் தொடங்கிய அந்த நிமிடத்திலேயே உன் வார்த்தை என் இதயத்தை தொட்டது. நான் உன் வார்த்தைகளை மட்டும் கேட்கவில்லை, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த வலியையும் கேட்டேன், நம்பிக்கையையும் பார்த்தேன், பயத்தையும் உணர்ந்தேன். சில நேரங்களில் நீ ஜெபிக்கும் போது இந்த முறை கூட பதில் வராது போல என்று நினைத்து கொண்டே பேசினாய். அந்த எண்ணமும் எனக்கு தெரியும். ஆனால் உன் சந்தேகத்தை விட என் அன்பு பெரியது. உன் பயத்தை விட என் திட்டம் பெரியது. உன் கண்ணீரை விட நான் ஆயத்தம் செய்திருக்கும் சந்தோஷம் பெரியது. மகளே, நீ எத்தனை இரவுகள் தூக்கம் வராமல் படுத்திருந்தாய்? எத்தனை முறை எல்லோரும் தூங்கிய பிறகு அமைதியாக அழுதாய்? எத்தனை முறை யாராவது என்னை புரிந்து கொண்டால் போதும் என்று நினைத்தாய்? எனக்கு தெரியும். ஏனென்றால் நீ அழுத ஒவ்வொரு இரவிலும் நான் உன் அருகில் இருந்தேன். நீ பேசாமல் இருந்த நேரங்களிலும் நான் உன் இதயத்தை படித்துக் கொண்டிருந்தேன். உலகத்தில் மனிதர்கள் உன் முகத்தை பார்த்து நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று நினைக்கலாம். ஆனால் நான் உன் முகத்தை பார்க்கவில்லை, உன் இதயத்தை பார்க்கிறேன். அதனாலதான் நீ மறைக்க முயற்சிக்கும் வலியை கூட என்னால் மறக்க முடியாது. இங்கே இந்த வீடியோவை நிறுத்திவிடாதே. ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் நான் சொல்லப் போகும் ஒரு உண்மை உன் காத்திருப்பை பற்றிய உன் எண்ணத்தையே மாற்றிவிடும். மகனே, நீ என்னிடம் ஏன் இன்னும் பதில் வரவில்லை என்று கேட்டாய். அதற்கு பதில் சொல்லும் முன்பு நான் உன்னிடம் ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையிடம், அப்பா, கார் சாவியை கொடுங்கள் என்று கேட்டால் அந்த குழந்தைக்கு 5 வயது என்றால் நல்ல தந்தை அந்த சாவியை கொடுப்பாரா? இல்லை. அவரு இப்போ இல்லை என்று சொல்வார். அது அந்த குழந்தையை விரும்பாததாலா? இல்ல, அவன் இன்னும் தயாராக இல்லை என்பதால தான். அப்படியே நீ கேட்ட சில பதில்களுக்கு நான் இப்போ இல்ல என்று சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறேன். அன்பு எப்பொழுதும் நீ கேட்ட நேரத்தில் கொடுப்பதல்ல, சரியான நேரத்தில் கொடுப்பது. நீ என் நேரத்தை தாமதம் என்று பார்க்கிறாய், நான் அதை ஆயத்தம் என்று பார்க்கிறேன். நீ ஒரு கதவுக்காக காத்திருக்கிறாய், நான் அந்த கதவுக்கு பின்னால் இருக்கும் வாழ்க்கையையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நீ ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறாய், நான் அதை சுமக்கக்கூடிய இதயத்தை உன்னுள் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். என்றால் உன்னை ஆசீர்வதிப்பது மட்டும் என் நோக்கம் அல்ல. அந்த ஆசீர்வாதம் உன்னை என்னிடமிருந்து விலக்காமல் இருப்பதும் எனக்கு முக்கியம். இப்போது நான் கேட்கப் போகும் கேள்விக்கு உன் இதயத்தில் பதில் சொல். நீ கடந்த 5 வருடங்களை திரும்பி பார்த்தால் நான் உன்னை ஒரு முறையாவது கைவிட்டிருக்கிறேனா? நீ நினைத்த வழியில் நடத்தவில்லை. ஆனால் உன்னை நடத்தாமல் இருந்தேனா? நீ கேட்டதையெல்லாம் தரவில்லை, ஆனால் உனக்கு தேவையானதை தராமல் இருந்தேனா? ஒரு முறை யோசித்துப்பார். மகளே, சில கதவுகள் மூடப்பட்டதை நினைத்து இன்று வருத்தப்படுகிறாய். ஆனால் அந்த கதவுகள் திறந்திருந்தால் இன்று நீ எங்கே இருந்திருப்பாய்? சில மனிதர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போனார்கள். அதுக்காக நீ அழுதாய். ஆனால் அவர்கள் விலகிய பிறகுதான் உன் வாழ்க்கையில்
நான் வைத்திருந்த நல்ல மனிதர்களுக்கு இடம் கிடைத்தது. அந்த நேரத்துல அது இழப்பாக தோன்றியது. இன்றைக்கும் அது பாதுகாப்பு என்று புரிகிறது. அப்படியானால் இன்று உனக்கு புரியாத காரியங்களுக்கும் நாளைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதை மறந்து விடாதே. நான் உன்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே கேட்கிறேன். அவசரப்படாதே, பயப்படாதே, நம்பிக்கையை விடாதே. நீ என்ன பிடித்து கொண்டிருந்தால் நான் உன்னை விட மாட்டேன். நீ தடுமாறலாம், ஆனால் நான் பிடித்திருக்கிற கை ஒருபோதும் தளராது. மகனே, இப்போது நான் உனக்கு ஒரு இரகசியத்தை சொல்லப் போகிறேன். உன் கண்ணீர், உன் காத்திருப்பு, உன் அமைதி, இவைகளையெல்லாம் நான் எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அதை நான் உனக்கு நேராக சொல்லப் போகிறேன். அப்போது நீ இதுவரை பார்த்திராத பார்வையில உன் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்பாய். மகனே, நீ இன்னும் என்னிடம் ஒரு கேள்வியை வைத்திருக்கிறாய். அப்பா, நான் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டும்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவதற்கு முன் ஒரு விஷயத்தை உனக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். காத்திருப்பது தண்டனை அல்ல. அது நான் உன்னை மறந்து விட்டேன் என்பதற்கான அடையாளமும் அல்ல. காத்திருக்கும் அந்த நேரத்துல உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான வேலைகள் நடக்கின்றன. அதை உன் கண்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. நீ கடிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய். நான் உன் எதிர்காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ இன்றைய வலியை எண்ணுகிறாய். நான் நாளைய சந்தோஷத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்போது நான் சொல்ல போகும் வார்த்தை உன் இதயத்தில் இருக்கும் பயத்தை உடைத்துவிடும். கவனமாக கேள். நான் உன்னை மறக்கவில்லை. இந்த ஒரு உண்மையை இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்துக்கொள். மகளே, நீ சில நேரங்களில் என் ஜெபம் மிகவும் சிறியது என்று நினைக்கிறாய். என்னை போன்ற கோடிக்கணக்கானவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கிடையில் என்னுடைய குரலை தேவன் எப்படி கேட்பார் என்று யோசிக்கிறாய். ஆனால் ஒரு தந்தை 1000 குழந்தைகள் நிற்கும் இடத்தில் இருந்தாலும் தன்னுடைய குழந்தையின் குரலை அடையாளம் கண்டுகொள்வார். அப்படி இருக்க உன்னை உருவாக்கிய நான் உன் குரலை அறியாமல் இருப்பேனா? நீ கூட்டத்தில் இருக்கும் இன்னொரு மனிதன் அல்ல. நீ எனக்கு சொந்தமானவன், எனக்கு சொந்தமானவள். உன் பெயரை சொல்லி நான் உன்னை அறிவேன். உன் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் அறிவேன். நீ என்னிடம் எதையும் விளக்க வேண்டிய அவசியமில்லை. நான் ஏற்கனவே அறிவேன். நீ இன்றி உன் எதிர்காலத்தை பார்த்து பயப்படுகிறாய். என்ன ஆகுமோ? இந்த பிரச்சனை இன்னும் பெரிதாகிவிட்டால்? என்னுடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால்? மகனே, இந்த கேள்விகளை நீ பலமுறை உன்னிடமே கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இன்று ஒரு முறை என்னிடம் கேள். நான் பதில் சொல்கிறேன். நான் உனக்கு முன்னே செல்கிறேன். நீ நடக்காத பாதையில நான் ஏற்கனவே நடந்திருக்கிறேன். நீ திறக்காத கதவின் மறுபக்கத்தில நான் ஏற்கனவே நிற்கிறேன். நீ பயப்படும் நாளில் நான் ஏற்கனவே இருக்கிறேன். அதனாலதான் நாளையை பார்த்து இன்னைக்கு பயப்பட வேண்டாம். இந்த ஒரு கேள்விக்கு உன் இதயத்தில் பதில் சொல்லு. உன் வாழ்க்கையில நான் உன்னை இதுவரை கைவிட்டதே இல்லை என்றால், இந்த ஒரு பிரச்சனையில் மட்டும் நான் கைவிடுவேன் என்று ஏன் நினைக்கிறாய்? மகளே, உனக்கு தெரியுமா, நீ ஜெபித்த ஒவ்வொரு முறையும் பதில் மட்டும் மாறவில்லை, நீயும் மாறிக்கொண்டே இருந்தாய். முன்பு சிறிய பிரச்சனை வந்தாலே நீ உடைந்து விடுவாய். இன்று அதே அளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீ இன்னும் என்னை தேடிக்கொண்டிருக்கிறாய். அது நான் உன்னுள் செய்த வேலை. முன்பு நம்பிக்கை சீக்கிரம் குறைந்துவிடும். இன்னை கண்ணீர் இருந்தாலும் நம்பிக்கை உயிரோடு இருக்கிறது. அது என் கிருபை. முன்பு நீ தனியாக போராடினாய். இன்று அப்பா, நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறாய். அதுவும் நான் முன்னுள் செய்த மாற்றம். அதனால்தான் நீ காத்திருந்த காலம் வீணான காலம் இல்லை. அது நான் உன்னை வடிவமைத்த காலம். மகனே, நீ ஆசீர்வாதத்தை மட்டுமே பார்க்கிறாய். ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறேன். இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் ஒரே நாளில் கிடைக்கலாம், ஆனால் அதை பாதுகாக்கும் ஞானம் ஒரே நாளில் வராது. அதனாலதான் முதலில் உன் உள்ளத்தை வலிமைப்படுத்துகிறேன், பிறகு உன் கைகளில் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். இப்போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மறக்காதே. நீ காத்திருப்பது வெற்றிடத்தில் அல்ல, என் கரங்களுக்குள். மகளே, இன்று இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன் மீண்டும் ஒரு முறை உன் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அப்பா, நான் சொல்வதை கேட்கிறீங்களா? ஆம், கேட்டேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உன் இதய துடிப்பை கேட்டேன்.
உன் கண்ணீரின் மொழியை புரிந்து கொண்டேன். உன் பயத்தை பார்த்தேன். உன் நம்பிக்கையையும் பார்த்தேன். நீ மறைத்து வைத்திருந்த வலியையும் அறிந்தேன். நீ சுமந்த பாரத்தையும் உணர்ந்தேன். அதனால்தான் இன்று நான் உன்னிடம் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். உன்னை நான் பாதி வழியில் விட்டுவிட மாட்டேன். உன் கையை பிடித்த நான் இறுதி வரை நடத்துவேன். நீ சோர்ந்து போனால் நான் உனக்கு பலனாக இருப்பேன். நீ அழுதால் நான் உன்னை தேற்றுவேன். நீ தடுமாறினால் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நீ பயந்தால் நான் இருக்கிறேன் என்று உன் இதயத்தில் மீண்டும் பேசுவேன். அதனால் இனி ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் போது என் ஜெபத்தை தேவன் கேட்பாரா என்று கேட்காதே. அதுக்கு பதிலாக இப்படி சொல், எங்க அப்பா ஏற்கனவே கேட்டுவிட்டார். அவர் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்காக அவர் ஆயத்தப்படுத்தும் பதில் சரியான நேரத்தில் வரும். அதுவரை காத்திருப்பதை நிறுத்தாதே, ஜெபிப்பதை நிறுத்தாதே, நம்புவதை நிறுத்தாதே. ஏனென்றால் உன் வாழ்க்கையை நீ அல்ல, நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். மகனே, மகளே, இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். உன்னை நான் மறக்கவில்லை. உன் வாழ்க்கையில் நான் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் நீ ஜெபித்தது சாட்சியாக மாறுவதை உன் கண்களால் காண்பாய். மகனே, மகளே, நான் இன்று உன்னிடம் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் இந்த வீடியோ முடிந்த பிறகும் மறந்து விடாதே. நாளை காலை நீ மீண்டும் அதே சூழ்நிலையை பார்க்கலாம், அதே பிரச்சனையை சந்திக்கலாம், அதே மனிதர்களை பார்க்கலாம், அதே கண்ணீரோடு எழுந்திருக்கவும் நேரிடலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறியிருக்கும். இனி நீ தனியாக இல்லை என்பதை அறிந்திருப்பாய். ஒவ்வொரு முறையும் பயம் வந்தால் நான் இன்றைக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக்கொள். நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். ஒவ்வொரு முறையும் இனி என்ன ஆகுமோ என்ற கேள்வி வந்தால் அதற்கு பதிலாக எங்க அப்பா ஏற்கனவே எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக்கொள். நான் கொடுத்த வாக்குறுதியை சூழ்நிலை மாற்றாது, மனிதர்கள் மாற்ற முடியாது, காலமும் மாற்ற முடியாது. நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன்னை கைவிடவில்லை. உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை நான் ஏற்கனவே எழுதி கொண்டிருக்கிறேன். அதனால் நம்பிக்கையை விடாதே, என்னை விட்டு போகாதே. நான் உன் கையை பிடித்திருக்கிறேன். அந்த கையை ஒருபோதும் விடமாட்டேன். இப்போது நாம் ஒன்றாக ஜெபிப்போம். இந்த செய்தி உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் கீழே உள்ள கமெண்டில் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டதற்கு நன்றி என்று விசுவாசத்தோடு எழுதுங்கள். இந்த வீடியோ இன்று நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஒருவருக்கு தேவனுடைய பதிலாக மாறலாம். அதனால் அவர்களுக்கும் இந்த செய்தியை ஷேர் செய்யுங்கள். இந்த மாதிரியான ஆவிக்குரிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை இயக்குங்கள். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு புதிய தேவனுடைய வார்த்தையுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.